அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 21/1/2025 முதல் 27/1/2025 முடிவதற்குள் உங்களிடம் நாடகம் ஆடியவர்கள் முன் வாழ்ந்து காட்டக்கூடிய அடுத்த 7 நாட்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சுக்கிரனும், சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதுவும் அவர் லாபாதிபதி, பாக்கியாதிபதி புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுத்துகிறாருங்க. இதனால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில் அவர் மகர ராசிக்கு போகிறார். ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர இருக்குது. அதே போல் சகோதர கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் நிகழாங்க. செய்ய வேண்டிய பணிகள் வேகம் எடுக்குங்க. புதிய தொழில்கள் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே உள்ள தொழில் விரிவு பெறுவதற்காக திட்டமும் செயல்படும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசினியர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க. இந்த வாரத்துல வீரியம் நிறைந்த ராகு ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் நற்பலன்களை அளிக்கவல்ல ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நிகழக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து மன நிம்மதி பெறலாங்க இந்த வாரத்தில். அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால அடிக்கடி ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை கவலை அளிக்குங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இத்தகைய கிரக அமைப்புகள் உள்ள போது கூடுமான வரையில் விவாக சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய சஞ்சார நிலையினால குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை மனதை அறிக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதனால மறைமுக பேச்சுக்கள் மனதில் வேதனையை ஏற்படுத்துங்க. அவற்றை பற்றி கண்டு கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சனி பகவான் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையினால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இருந்தாலும் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. அதே போல் நிர்வாகத்தினர் மீது அதிருப்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகளினால் மனதில் வேதனை ஏற்படுங்க. இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்கள்
கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரனுடன் கூடிய சனி பகவானும் ராகுவும் வியாபார முன்னேற்றத்திற்கு உதவி செய்ய இருக்காங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. நியாயமற்ற போட்டிகள் குறையுங்க. உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. மூலப்பொருட்களுடைய விலை உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் வெளிநாடுகள் சென்று வரும் வாய்ப்பு உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. பிரபல வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வரவேண்டிய பாக்கிகள் வசூல் செய்ய ராகுவினுடைய நிலை உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. அதே போல துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பத்தில் சனி பகவான் கலைத்துறைக்கு தலைவரான சுக்கிரனும் இணைந்திருப்பது சிறந்த முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரக கூட்டணி என்று தாங்க சொல்ல வேண்டும். முதலீடும் கூட நல்ல லாபத்தை பெற்று தருங்க. வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. அது மட்டும் இல்லாம நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சனி இருவருடைய சேர்க்கையின் காரணமாக தனவசிய யோகம் ஏற்பட இருக்குதுங்க. இதனால் திரைப்படத்துறையினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல சிறு முதலீட்டில் எடுக்கும் படங்கள் கூட நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதுமே பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடும். தேர்வுகள்ல மிக சரியாக பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெற நினைவாற்றல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. விவசாய பணிகளை நவீனமயமாக்குவதற்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. அண்டை நிலத்தாரோடு சுமூகமான உறவு நீடிக்க இருக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் 8ஆம் இடத்தில் நிலை கொண்டுள்ளதால் பணம் பல வழிகள்லையும் விரயமாகுங்க. வீட்டில் பொருட்கள் களவு போக நேரிடும். நீங்கள் தான் ஆபரணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள்ல வீட்டிற்கு அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.